நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கிற ராசி மகர ராசி. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? குறிப்பா இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன? இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் சாதகமா இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் பாதகமா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள் நல்ல பலனை பெற்றுத்தரும், எந்தெந்த விஷயங்கள் அசுப பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க, அதோட கூட நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க. எல்லா விதமான கலைகளையும் கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள நபர்ல இந்த மகர ராசி என்பர்கள் முதல் இடத்துல இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க. எப்பயுமே தன்னால் வெற்றி பெறணும் முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ளவங்க இந்த மகர ராசி என்பர்கள். பெரும்பாலும் உங்களுடைய கையில் பணம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் உங்கள் கையில் தங்கவே தங்காது. சேமிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் குறைவு தான். பணம் கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு செலவாயிட்டே இருக்கும். வருமானம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு இல்லாத மாதிரியே தான் இருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி. கடினமாக உழைக்கக்கூடியவங்க பொதுவாகவே இந்த மகர ராசி என்பர்கள் சொந்த பந்தங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பாடுபட்டு பணத்தை சேமிக்கக்கூடியவங்க. ஆனால் கொஞ்சம் சுயநலம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். உடன் பிறந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க. அதோட கூட தனக்கு எது சரின்னு படுதோ அதை கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம். நீதிமானோடைய அதிகத்தில் பிறந்ததுனால எல்லா விஷயத்துலையும் ஒரு நீதியை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. நிறைய கொள்கை உடையவங்க. எதையுமே தன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு பலம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். மனதுக்கு எது தேவைன்னு படுதோ அதை கரெக்டாக செய்யக்கூடியவங்க. புது புது விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கடலில் எப்படி அலைகள் அடுத்தடுத்து வருதோ அது மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்களும் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்க்கலாம். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம். இந்த மாதத்தில் திருவோணம் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், இடர்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான், அதனால் பெரிய இடர்பாடை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் திருவோணம் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது. பக்கத்தில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு திருவோணம் விரதம் இருந்து போய் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்ட பலன் கிடைக்கும். குறிப்பாக அந்த புரட்டாசி மாதத்தில் செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அதோடு கூட புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம் இருந்து தளிகை போடும்போது அந்த பச்சரிசி மாவிளக்கு போட்டு வழிபட்டு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், தொழில் ஸ்தானத்தில் கர்ம ஜீவஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா பெரிய இடர்பாடுகள் எதுவும் வராது. திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நகர்த்துங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். திட்டமில்லாமல் செயல்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நெருக்கமானவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப
இருக்கணும். இயந்திரம் சம்மந்தமான தொழில்ல இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நெருப்பு சம்மந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக இந்த மகர ராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மனதில் திடீர்னு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். இல்லை வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களால் சமாளிக்க முடியும். உங்களுடைய மனதைரியம் தான் உங்களை இந்த காலகட்டத்தில் பக்கபலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் தொடர்பான பயணங்கள் வெளியில் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதன் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிக சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த மகர ராசி பெண்களுக்கு திடீர்னு தேவையில்லாத மனக்கவலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதோடு கூட கொஞ்சம் தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை எதுவும் வராது. மனம் தளராமல் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களால் சரி பண்ண முடியும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு நன்மை தீமை கலந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. சக கலைஞர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படணும். சக தொண்டர்களுடைய ஆதரவு ஓரளவுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மகர ராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நல்ல ஒரு முன்னேற்றமான திட்டமிடுதல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே சக மாணவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய நண்பர்களால் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த உதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடைக்கும். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சின்ன சின்ன தடங்கள் வரும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க. வேகத்தை காட்டிலும் கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தி படிப்பீங்க. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். ஒரு சிலர்லாம் நல்ல ஒரு போட்டியிலையோ பந்தயத்திலேயோ கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பணம் வரது ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய இடர்பாடு எதுவும் வராது. மனதில் ஏதாவது ஒரு கவலை, ஒரு பிரச்சனை, ஒரு பய உணர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தூக்கமின்மை போன்ற பிரச்சனை வரும். ஏன்னா மனதில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த குழப்பத்தினால ஒரு தீர்வு கிடைக்காம உங்களுடைய மனம் தூங்காது. அதனால் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதோடு கூட வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயுதம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட இந்த காலகட்டத்தில் பேசும்போது கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். அடுத்தவங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பகை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவினா கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை இழுத்து விட்டுருவாங்க. கவனமாக இருங்க. குறிப்பாக நிதி சம்மந்தமான விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சரக்குகள் வெளியில் அனுப்பும்போது கரெக்டாக இருக்கா, பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி அனுப்புறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அலுவலக பணிகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் விநாயகர் பெருமாளுக்கு தேங்காய் உடைத்து வழிபாடுங்க. இங்கே எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். மனதில் இருக்கிற குழப்பமும் கொஞ்சம் குறையும். முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு
இலை போட்டு கோதுமை மாவால் விளக்கு செஞ்சு அதில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு ஒரு 9 வாரமோ அல்லது 9 நாட்களோ செய்து பாருங்கள். ஒற்றைப்படையில் வர மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். எடுக்கிற காரியத்தில் உள்ள தடைகள் எல்லாமே சரியாகும். மனக்குழப்பம், மன பயம், தேவையில்லாத இடர்பாடு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. தேங்க்யூ.